செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. வாக்குகளை ரகசியமாக கேட்காத அரசியல் தலைவர்கள் உதவிகளை மட்டும் ஏன் ரகசியமாக செய்ய வேண்டும் என மைகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கேள்வி எழுப்பினார். அமைதியாக இருப்பதால் இந்திய சமுதாயத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று அர்த்தமாகி விடாது. திரைக்கு பின்னால் சமுதாயத்திற்கு பல உதவிகளை செய்து வருகிறேன் என்று அடிலான் தேசிய துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் உண்மையிலேயே அவர் சமுதாயத்திற்கு உதவி செய்திருந்தால் அதை நிரூபிக்க வேண்டும் என நான் கூறியிருந்தேன். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் சரவணன் சுட்டிக்காட்டினார். உடனே இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்கி வருகின்றனர் சில தரப்பினர் என்றும், குறிப்பாக கேள்வி எழுப்பும் எனக்கு எதிராக பேசுகின்றனர் என கூறினார். ஜம்ரி வினோத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கிய மெட்ரிகுலேஷன் இருக்கைகள் என்ன ஆனது என்று அனைவருக்கும் தெரியும். இது போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என நூருல் இசாவை நான் வலியுறுத்தவில்லை. இந்திய சமுதாயத்திற்கு அவர் என்ன செய்தார் என்பதை தான் நான் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறேன். காரணம், கடந்த காலங்களில் மைக்காவும் இந்திய சமுதாயத்திற்கு ரகசியமாக பல விஷயங்களை செய்தது. ஆனால் சமுதாயத்திற்கு அக்கட்சி ஒன்றுமே செய்யவில்லை என்று தான் இப்போதைய தலைவர்கள் அன்று குற்றம் சாட்டினர் என்பதை சுட்டிக்காட்டிய டத்தோஸ்ரீ சரவணன், ஆகையால் நூருல் இசா என்ன செய்தார் என்பதை வெளியில் சொன்னால் அவருக்கும் இப்போது ஆட்சியில் இருக்கும் மடானி அரசாங்கத்திற்கும் தான் நல்லது. மேலும் இந்திய சமுதாயத்திற்கான உதவிகளை ஏன் அரசியல் தலைவர்கள் ரகசியமாக செய்ய வேண்டும்? தேர்தல்களில் வாக்குகளை கேட்கும் போது அவர்கள் என்ன ரகசியமாகவா கேட்கிறார்கள்? இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் பலர் என்னை சாடி வருகின்றனர். அவர்களும் கேள்வி கேட்பதில்லை, கேள்வி கேட்க என்னையும் விடுவதில்லை என அமெரிக்காவில் வட அமெரிக்கா தமிழ்ச் சங்க பேரவையின் 38வது தமிழ் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் டத்தோஸ்ரீ சரவணன் இவ்வாறான செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.